ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க கைஸ்? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்குறது வந்து பார்ட் 1 தான் கைஸ். செகண்ட் பார்ட் வந்தோடனே நீங்கள் ஃபுல்லாக சேர்த்து பார்த்தீங்கன்னா தான் கைஸ் உங்களுக்கு வீடியோவே தெரியும். சரி வாங்க, அந்த வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் சொல்லிட்டேன் கைஸ், ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்ட் 1 தான் எடிட் பண்ண போகிறோம். பார்ட் 2ஓட சேர்த்து பார்த்தா தான் கைஸ் வீடியோ பார்க்குறது நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்ஷாட் ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் கொடுக்காதீங்க. பக்கத்தில் ஃபோட்டோன்னு ஒரு செக்ஷன் இருக்கும். ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோவை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நியூ கொடுங்க. நியூ கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேக்ரவுண்டில் ஃபிட் பண்ணியிருக்கோம்ல கைஸ் டியூவல் ஃபோட்டோ, அந்த டியூவல் ஃபோட்டோ தான் எடிட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் கைஸ் நம்ம ஃபோட்டோ செக்ஷனுக்கு வந்துருக்கோம். இந்த ஃபோட்டோ கூட நீங்கள் உங்களே நான் எடிட் பண்ண சொல்லிட்டு போயிருக்கலாம் கைஸ். ஆனால் நான் எதுக்காக நானே உங்களுக்கு எடிட் பண்ணி சொல்லி தரேன்னா, நீங்கள் எல்லாமும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் கைஸ். நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். அந்த கமெண்ட்டையும் நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறம் நான் எதுக்கு இது மாதிரி சொல்லி தரேன்னு உங்களுக்கே தெரியும் கைஸ். ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோவை ஆட் பண்ணிங்க. பிப் ஆப்ஷனில் போய்ட்டு கேன்வாஸ்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஆஸ் யூஸ்வல் தான் ஃபோட்டோவை ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு கிராப் ஆப்ஷனுக்கு போய்ட்டு 1:1 ரேஷியோவில் வந்து கட் பண்ணிடுங்க கைஸ். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மாஸ்க் ஆப்ஷனுக்குள்ள வந்துருங்க. மாஸ்க் ஆப்ஷனுக்குள்ள வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க கைஸ். அதாவது தேர்ட் ஒன்று செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி கீழே உள்ள அந்த பாக்ஸை மட்டும் பாக்ஸ் மாதிரி போட்டுக்கல கைஸ், அதை மட்டும் நீங்கள் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அதாவது நம்ம அந்த கட் பண்ண எட்ஜ் தெரியாமல் இருக்கிற மாதிரி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்து மேலே கொண்டு போய் டாப்பில் கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு திரும்ப பிப் ஆப்ஷனுக்குள்ள வந்துருங்க. பிப் ஆப்ஷனுக்குள்ள வந்து செகண்ட் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணுங்க. செகண்ட் ஃபோட்டோ ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஆஸ் யூஸ்வல் தான் கைஸ் கிராப் ஆப்ஷனுக்குள்ள போய்ட்டு 1:1 ரேஷியோ உங்களுக்கு தேவையான போர்ஷன் மட்டும் கட் பண்ணுங்கள். எல்லா போர்ஷனையும் கட் பண்ணாதீங்க. கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஆஸ் யூஸ்வல் தான் கைஸ் மாஸ்க் ஆப்ஷனுக்குள்ள வந்துருங்க. மாஸ்க் ஆப்ஷனுக்குள்ள வந்து நெக்ஸ்ட்டு அடுத்ததாக ஆஸ் யூஸ்வல் தான் கைஸ் தேர்ட் ஒன்று செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதுலேயும் அதே தான் கைஸ், அந்த பாக்ஸை மட்டும் நம்ம லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஆட் பண்ணதில் வந்து கீழே உள்ள அந்த எட்ஜை வந்து நம்ம தெரியாத மாதிரி இது பண்ணியிருப்போம். இப்போ வந்து மேலே உள்ள எட்ஜ் தெரியாத மாதிரி நம்ம பண்ண போகிறோம் கைஸ். அதை தான் நான் எப்படி பண்ணுறேன்னு நீங்கள் பாருங்கள். அந்த பாக்ஸை லைட்டாக கீழே இறக்கிடுங்கன்னா அந்த பாக்ஸ் அட்ஜஸ்ட் ஆகும் கைஸ். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா அந்த பாக்ஸ் போட்ட ஃப்ரேம் வந்து நீங்கள் லைட்டாக கீழே டவுன் சைடு இழுத்திங்கன்னா போதும், ஃபோட்டோ கரெக்டாக வந்துடும் கைஸ். நெக்ஸ்ட் அடுத்ததாக டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஃபோட்டோ ஃபுல் ஸ்க்ரீன் ஜூம் பண்ணி கரெக்டாக கொண்டு போய் ஃபிட் பண்ணிடுங்க கைஸ். நான் ஃபிட் பண்ணுறேன், உங்களுக்கு ஸ்க்ரீனை பார்த்தாலே தெரியும். அதே மாதிரி நீங்கள் கரெக்டாக ஃபிட் பண்ணிவிடுங்க. ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு ஃபோட்டோ வந்து சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு திரும்ப வந்து இன்ஷாட் ஆப் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் கொடுங்க. வீடியோ செக்ஷனில் போய்ட்டு நியூ ப்ராஜெக்ட் கொடுங்க. நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து ஃபோட்டோ நம்ம சேவ் பண்ணோம்ல கைஸ் ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவே திரும்ப இம்போர்ட் பண்ணுங்கள். இம்போர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கேன்வாஸ் ஆப்ஷனுக்குள்ள போய்ட்டு 9:16. நெக்ஸ்ட் அடுத்ததாக டியூரேஷன் போய்ட்டு ஆஸ் யூஸ்வல் 25 செகண்ட் கைஸ். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து ஒப்பாசிட்டின்னு ஒரு செக்ஷன் இருக்குங்க. இது உங்களுக்கு வேணும்னா கொடுக்கலாம், வேணான்னா கொடுக்காம இருக்கலாம் கைஸ். அதாவது ஃபோட்டோவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஒப்பாசிட்டி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ வந்து கொஞ்சம் டார்க்காக தெரிஞ்சுன்னா நீங்கள் 50 அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். இல்லை ஃபோட்டோ கொஞ்சம் டிம்மாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒப்பாசிட்டியை விட்டுருங்க. பேக்ரவுண்ட் ஆப்ஷனில் வந்து நீங்கள் வந்து பிளர் எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணிடுங்க. அது எப்படி ஆட் பண்ணணும் அதுவும் உங்களுக்கு ஸ்க்ரீனை பார்த்தாலே தெரியும் கைஸ். தேர்ட் ஒன்று பிளரை வந்து செலக்ட் பண்ணாலும் ஓகே தான், இல்லை செகண்ட் ஒன்று செலக்ட் பண்ணாலும் ஓகே தான் கைஸ். உங்களுக்கு உங்கள் ஃபோட்டோவுக்கு எது சூஸ் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் அடுத்ததான் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப பிப் ஆப்ஷனில் வந்துடுங்க. பிப் ஆப்ஷனில் வந்து நம்ம இப்போ ஃபோட்டோ ஆட் பண்ணோம்ல கைஸ், அதே ஃபோட்டோவே ஃபஸ்ட்டு ஒன் ஃபோட்டோவை ஆட் பண்ண வந்து திரும்ப வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஆஸ் யூஸ்வல் அதே ப்ராசஸ் தான் கைஸ். கிராப் ஆப்ஷனுக்குள்ளே போயிடுங்க. கிராப் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு 1:1 ரேஷியோ, அதாவது ஃபோட்டோ வந்து தெரியுற மாதிரி உங்களுக்கு எந்த இடம் தெரியணுமோ அதை அந்த அளவுக்கு வந்து 1:1 ரேஷியோவில் வந்து கட் பண்ணுங்கள். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மாஸ்க் ஆப்ஷன் தேர்ட் ஒன்று மாஸ்க் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு இப்போ வந்து நீங்கள் அந்த ஏரோ மார்க் விட்டா மாரி ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் பாட்டமில் இருக்கல கைஸ், அந்த ஏரோ மார்க்கை வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த கவ் ஷேப் கிடைக்கும். நெக்ஸ்ட் அடுத்ததாக பார்டர் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான பார்டரை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபிட் பண்ணிங்க. நான் வந்து ஒரு 2 தாங்க ஃபிட் பண்ணிப்பேன். அதுக்கு வந்து கலரும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பிளாக் கலர் சூஸ் பண்ணியிருப்பேன். அது உங்களுக்கு ஸ்க்ரீனை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் அடுத்ததாக கீழே உள்ள அந்த பாக்ஸை வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாலே கரெக்டாக வந்துடும் கைஸ். நெக்ஸ்ட் அடுத்ததாக ஃபோட்டோ வந்து கரெக்டாக ஃப்ரேமை விட்டு வெளில கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கீ ஃப்ரேம் தான் கைஸ். நீங்கள் வந்து கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், அப்படி இல்லைனா அனிமேஷனில் போய்ட்டு அந்த ரைட் சைடு ஆரோ மார்க் போட்ட அனிமேஷன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கைஸ். ஆனால் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறது தான் கைஸ் பெஸ்ட்டு. அனிமேஷன் வந்து நம்ம கொடுத்தோம்னா அது உங்களோட விருப்பம் கைஸ். எனக்கு எது பெஸ்ட்டுன்னு தோணுதுன்னா நம்ம வந்து கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுறது தான் கைஸ் பெஸ்ட்டு எனக்கு, என்னை பொறுத்தளவுக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கோ நீங்கள் அது மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு அடுத்ததாக அதே ஃபோட்டோவே வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணிவிட்டு கரெக்டாக கொண்டு வந்து கீ ஃப்ரேமை வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுங்கள். கீ ஃப்ரேம் 2 கீ ஃப்ரேமே ஆட் பண்ணியிருப்போம். அந்த 2 கீ ஃப்ரேமையும் நீங்கள் ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபோட்டோவை மூவ் பண்ணி கொண்டு வந்து ரைட் சைடு வந்து ஃப்ரேமுக்கு வெளில வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். கீழே பாட்டமில் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு அதே ப்ராசஸ் தாங்க. கீ ஃப்ரேம் தான் ஆட் பண்ணுவோம். கீ ஃப்ரேம் வந்து இங்கே இதுக்கு ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு வர மாதிரி நீங்கள் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணணும். அதை நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்தாலே உங்களுக்கு தெளிவாக தெரியும் கைஸ்.
கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் கைஸ். எந்த கலர்னு பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க் ஆப்ஷன் மாஸ்க்கு கொடுத்துருக்கோம்ல கைஸ், அந்த மாஸ்க்கு வந்து இதில் வந்து ஸ்க்ரீனை பார்த்தா உங்களுக்கு ஒயிட் கலர் தெரியும். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பிளாக்கை ஃபிக்ஸ் பண்ணுவேன். அது காமிச்சிருக்கேனா இல்லையான்னு எனக்கு தெரியல கைஸ், அதனால தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவை ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்து உங்களுக்கு ஃபோட்டோ வந்து கரெக்டாக வந்ததுன்னா நீங்கள் அப்படியே விட்ருங்க கைஸ். இல்லை கொஞ்சம் ஸ்லோவாக அல்லது ஃபாஸ்ட்டாக வர மாதிரி இருந்தால் நீங்கள் கீ ஃப்ரேம் மட்டும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணிங்கனாலே போதும், ஃபோட்டோ வந்து கரெக்டாக வரும் கைஸ். இப்போ நான் பார்த்த வரைக்கும் எனக்கு ஃபோட்டோ வந்து கரெக்டாக வருது கைஸ். நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ மூவ் ஆகுதுல கைஸ் அனிமேஷன், அது வந்து உங்களுக்கு ஒன்ஸ் மட்டும் வேணும்னா நீங்கள் ஒரே டைம் வந்து கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு அடிக்கடி வந்துட்டு போகணுன்னா நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து ஸ்ப்ளிட் பண்ணிங்கனாலே போதும். ஃபோட்டோ வந்து ஸ்ப்ளிட் பண்ணிங்க. ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்கப்புறமா உங்களுக்கு எத்தனை செகண்ட் எவ்வளோ நேரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிங்கன்னா போதும் கைஸ். அந்த கீ ஃப்ரேம்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுலேயே ஆட் ஆகி வந்துடும். நான் வந்து எனக்கு வந்து 2 டைம்ஸ் வேணுங்கிறதுனால நான் வந்து சென்டராக, அதாவது 25ல் பாதி வந்து எவ்வளோனா 12.5 வரும். அந்த 12.5ல் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக 2 ஃபோட்டோவுமே நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டெலிட் பண்ணிட்டேன். டெலிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா 2 ஃபோட்டோவுமே நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டேன் கைஸ். டூப்ளிகேட் பண்ணேன்னா எனக்கு அந்த 12.5 செகண்டில் வந்து ஃபோட்டோ வந்து திரும்ப வந்து மூவ் ஆகும் கைஸ். அதுக்காக தான் நான் வந்து இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் கைஸ் நான் இதையும் உங்கள்கிட்ட சொல்லித்தரேன், வேறு ஒன்றும் இல்லை கைஸ். நெக்ஸ்ட்டு அடுத்ததாக கீ ஃப்ரேம், அதை பார்த்தீங்களா கைஸ், நான் வந்து பிளாக் கலர் மாற்றிட்டேன். அது வந்து நான் காமிக்கல, அது வந்து என்னோடய மிஸ்டேக் தான். இது எப்படி மாற்றணுங்கிறதும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே சொல்லிட்டேன், அதனால் நீங்கள் அந்த மாதிரி மாற்றிங்க. இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து இந்த அனிமேஷன் கொடுக்குறேன்னு சொன்னேன்னா கைஸ், அதை பார்த்துங்க. இதில் வந்து உங்களுக்கு தேவையான அனிமேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து அனிமேஷனே சூஸ் பண்ணல கைஸ், அதனால தான் நான் கீ ஃப்ரேமே ஆட் பண்ணிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இந்த அனிமேஷனை செக்ஷனை வந்து செலக்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் கைஸ் அந்த அனிமேஷனை உங்கள்கிட்ட காமிச்சேன். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ளே ஆகும் கைஸ். அதாவது ஃபஸ்ட்டு 12.5 செகண்டுக்கு ஒன்ஸ் வந்து மூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு 12.5 செகண்டுக்கு வந்து ஒன்ஸ் வந்து மூவ் ஆகும் கைஸ். அதுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட நான் கரெக்டாக சொல்லி முடிச்சிருக்கேன் கைஸ். இப்போ தான் கரெக்டாக சொல்லி முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இதுதான் அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு. செகண்ட் பார்ட்டு வந்து நம்ம வந்து அதுவும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் கைஸ் இருக்கும். அதனால தான் அதை வந்து நான் கொஞ்சம் லேட்டாகுது. அதை நான் எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து இதுதாங்க ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து நீங்கள் கரெக்டாக எடிட் பண்ணி முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் பார்ட் வந்து நான் அப்லோட் பண்ணோன்னே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கைஸ். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஓவரு, நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் கைஸ். அதாவது ஃபோட்டோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவோ ஃபாஸ்ட்டாகவோ மூவ் ஆகிற மாதிரி இருந்தால் நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணுற வேலை மட்டும்தான் கைஸ், வேறு ஒரு வேலையுமே கிடையாது. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இது போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பாய் கைஸ் அண்ட் லவ் யூ டு ஆல். பார்ட் 2 வந்து நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன், அப்படி இல்லைன்னா நாளானிக்கு வந்துடும் கைஸ். எடிட் பண்ணிலாம் முடிச்சுட்டேன் கைஸ். அந்த வீடியோ வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்து நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். ஓகே கைஸ், பாய் கைஸ் அண்ட் லவ் யூ டு ஆல் கைஸ்.